கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பலன் தான் ஆவிக்குரிய பகுத்தறிதல். அதாவது கர்த்தருடைய சத்தத்தையும் அந்நிய சத்தத்தையும் பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை வரும். இங்கே இயேசு சொல்லுகிறார், அவருடைய மந்தை, அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று. இங்கே அவர் அந்நியர் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் நாங்கள் அறியாத மக்கள் அல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காத சில நபர்களை குறிக்கிறது. இந்த அந்நிய சத்தத்துக்கு விலகி தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போமானால் நிச்சயமாகவே நாங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கப்படுவோம். பிரியமானவர்களே, டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் ஆப்பிரிக்காவை முழுவதுமாய் ஆராய்ச்சி செய்கிற ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். அதாவது ஆப்பிரிக்காவின் அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே போய் காட்டுவாசிகளின் கோத்திர தலைவர்களிடத்திலே அவர் உதவி பெறுகிறது வழக்கம். அநேக சூழ்நிலைகளிலே அவர் அந்த காட்டுவாசிகளின் தலைவர்களிடத்திலே இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மிகவும் இலகுவான வழி எது என்று கேட்கும் பொழுது அந்த காட்டுவாசி தலைவர்கள் ஒரு சில வழிகளை அவருக்கு காண்பிப்பார்கள். ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் என்ன செய்வார் என்றால், அவர் ஜெபத்திலே அமர்ந்து கர்த்தரிடத்திலே அந்த பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை வரத்தை கேட்டு வாங்கி அந்த பாதையை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வேறொரு பாதையை காண்பிப்பார். அந்த பாதையை அவர் பற்றி கொண்டு உறுதியாக அந்த காட்டுவாசி தலைவன் அந்த காண்பித்த பாதையை நிராகரித்து அவர் கர்த்தர் காட்டின பாதையிலே போய் அந்த இடத்துக்கு சேருவாராம். காலங்கள் போன பின்பு அவர் கண்டுகொண்ட ஒரு சத்தியம் தான், அவருக்கு அந்த இலகுவாய் போய் சேரலாம் என்று அந்த காட்டுவாசி தலைவர்கள் காண்பித்த பாதைகள் எல்லாமே கன்னிகள் வைக்கப்பட்ட இடம். அதாவது அவருடைய ஜீவனுக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் வைக்கப்பட்ட கன்னிகளாகவே இருந்ததாம். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆண்டவருடைய அந்த சத்தத்துக்கு உறுதியாய் செவி கொடுத்ததுனால அவருடைய ஊழியமும் அவருடைய ஜீவனும் அந்த இடத்துல காக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றும் கர்த்தருடைய சத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுதினமும் கேட்போம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு முன்பாக இருக்கிற பாதையிலே நாங்கள் வலுவாமல் நடக்கிறதுக்கு அது போதுமானதா இருக்கிறது. கர்த்தர் இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மேரத்தன் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். கர்த்தருடைய ஆராதனையிலே முழு உள்ளத்தோடு அவரை நாங்கள் ஆராதிப்போம். அவரோடு இருக்கிற அந்த உறவை நாங்கள் காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. God bless you.